ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வரான். திருடன் வந்தவுடனே அவன் வந்து என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். எடுத்த உடனே அந்த அம்மாட்ட கத்தினா கொன்னுடுவேன், புரிஞ்சுதா, பேசாமல் கோஆப்ரேட் பண்ணி மொத்தத்தையும் எடுத்துட்டான். எடுத்தோடனே அந்த அம்மா சொல்லுது, சரி இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, நீ வேறு கத்தியை வேறு காட்டுற, ஒன்று வேணால் பண்ணு, ஒரு 4 வீடு தள்ளி சந்திரான்னு என் ஃப்ரெண்டு தான், அவன் நேற்றுக்கு தான் ஒரு ஜுவல்லரியில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மாங்காய் மாலை வாங்கியிருக்கான். இப்போ என்ன மணி 2:30, டைம் சரியாக இருக்கும், போகிற போக அங்கேயும் ஒரு பார்வை பார்த்துட்டு போ அப்படின்னு ஒன்று அவன் சொன்னான். இல்லைம்மா, அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன், அதனால் அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் ஒரு இவர் வந்து வாசகர் வந்து ஷோவை வந்து காலம் வரணுங்கிறதுக்காக மழை ஏன் ஷோ என்று பெய்கிறது அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த வாசகர் பேர் அடையார் பத்மநாபன். பின்னென்ன அடையார் பத்மநாபன், அடையார் பத்மநாபன் பெய்யும், ஷோன் தான் பெய்யும் மழை. ஒரு பையன் ஸ்கூலுக்கு ஒரு வாரமாக வரல, அதனால டீச்சர் என்ன சொல்கிறாங்க, டாக்டர் சர்டிஃபிகேட்டாக வான்னு சொன்னேனே அப்படின்னு. நான் போய் டாக்டரை கேட்டேனே, அவர் தன்னோட சர்டிஃபிகேட் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டார். ஒரு புடலங்காக்காரன் புடலங்கா வித்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப வருஷமாக அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஒரு 7 பிராமணர் அவங்கக்கிட்ட வருவார். நீ என்ன பண்ணா, பாவம் பிராமணர்கிட்ட பணம் இருக்காது, நம்ம அவனுக்கு புடலங்கா தரலான்னு ஃப்ரீயாக தினம் கொடுத்துட்டு இருந்தான். அந்த பிராமணரும் சந்தோஷமாக அதை போய் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. அண்ட் தென் த பிராமணர் பாஸ்ட் அவே. கொஞ்ச நாள் கழித்து இந்த புடலங்கா விற்கிறவனும் செத்து போயிட்டான். நெக்ஸ்ட் ஜென்மம் பிறப்பா இல்லையா, இந்த புடலங்கா விற்கிறவன் ராஜாவாக பிறந்தான். ஏன்னா அவன் அவ்வளோ நல்ல தானம் பண்ணினதுனால அவன் ராஜாவாக பிறந்துட்டான். பிறந்த உடனே அவனுக்கு இப்போவும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நம்ம போன ஜென்மத்தில் என்னவா இருந்திருப்போம் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தை போய் கேட்டான். கேட்ட உடனே அவர் சொன்னார், நீ போன ஜென்மத்தில் ஒரு புடலங்கா விற்கிறவனா இருந்தப்பா, நீ இப்போ ராஜாவானதுக்கு காரணம் என்னன்னா, நீ வந்து அந்த காலத்தில் ஒரு 7 பிராமணனுக்கு கொடுத்த அந்த புண்ணியத்தினால நீ இப்படி பிறந்திருக்க, அதனால ராஜாவாயிட்ட. உடனே அவனுக்கு தோணிது, ஐயா புடலங்காயை விற்று நான் ராஜாவாயிட்டேன்னா இனிமேல் இந்த ஜென்மத்துலேயும் ஃபுல்லாக எல்லா புடலங்காயும் நான் வாங்கி எல்லாருக்கும் நான் புடலங்காய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க அத்தனை புடலங்காயும் இவன் வாங்கி அங்கே இருக்க வேத பிராமணருக்கு எல்லாருக்கும் இவன் புடலங்காயாக கொடுத்துன்னு வந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவன் திருப்பி செத்து போயிட்டான். போயிட்டு திருப்பி பிறக்கறச்ச திரும்பி அனதர் ரீபர்த் பிறந்தா புடலங்காக்காரனாவே பிறந்துட்டான். அப்போ வந்து திருப்பி அவன் போய் ஒரு ஜோதிஷ்ட கேட்டான், நான் போன ஜென்மத்தில் என்ன, அந்த வாசனையெல்லாம் போகாதில்ல, சொன்னா நீ போன ஜென்மத்தில் ராஜாவாக இருந்த, ஆனால் இந்த ஜென்மத்தில் திருப்பி புடலங்க. ஏன்பா, நான் நல்ல காரியம் தானே பண்ணேன். ஏண்டா டே, ராஜாவா பிறந்துமா புடலங்காயை கொடுப்பேன், உங்ககிட்ட இருந்த அத்தனை சொத்து யாருக்கானா மணி மாணிக்கோ வயிறோ அப்படி கொடுக்குற தானத்தை விட்டுட்டு திரும்பி புடலங்காயை கொடுத்தா இப்படிதான்ப்பா பிறப்பான்னு சொல்லுவாங்க. அதுதான் அது வந்து ஒருத்தர் வந்து அப்படி போயிட்டே இருக்குச்சே கால் தடிக்குதான். அவர் கடைசியில் இருக்கிறவர் வந்து என்னத்தினால வாட் இஸ் தட் அப்படின்னு, தட் இஸ் த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னாரா. ஓ, அவர் கிராமரியன். உலகத்திலேயே ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரி எது தெரியுமா? குவைத்தா, பங்களாதேஷா. ஒரு கிளாஸ் நடந்துட்டு அந்த டீச்சர் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா கிளாஸ் எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வாத்தியார். ஸோ எல்லாரையும் கேட்குறாரு, வாட் ஆர் த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் அல்லாய் நிக்ரோம் அப்படின்னு கேட்குறாரு. ஒவ்வொரு பையனா ஏண்டு பே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறான். அப்புறம் ஒரு பையன் மட்டும் ஏந்துக்கிறான். ஐ நோ சார், சொல்லுவா, அதான் நிக்கிறோம் சார். ஐயோ சபக்கடி. டீச்சர் கேட்குறா, உயிரினங்கள்ல எதிரா முட்டை போடும் பசங்க கிட்ட. அதுக்கு ஒரு பையன் சொல்றான், கணக்கு டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர், பிசிக்ஸ் டீச்சர். ஒரு பக்தன் பகவான்கிட்ட வேண்டிக்கிறார். என்ன வேண்டிக்கிறாரு? ஐயா பகவானே, எனக்கு கடனாக 1 கோடி 2 கோடி 3 கோடி கொடுங்க, நான் மேலே வந்து நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். பகவான் சொல்கிறார், பக்தனே, உனக்கு வேண்டுதலை மெச்சினோம், பணம் இப்பொழுதே ரெடியாக இருக்கிறது, வந்து எடுத்துக்கொள். கீதா, உங்கள் ஃப்ளாட்டில் அந்த பாகவதர் வீட்டில் நேற்று திருடன் வந்து போந்தாரா, அவர் கற்றுன்னு கத்தினாரா, யாருமே திருப்பி பார்க்கல, ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அதுவா, அது ஏன் கேட்குறப்போ எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடு கத்திகிட்டே இருப்பாரா? நேற்றுக்கு அப்படி பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு நினச்சி நாங்கள் பேசாமல் இருந்துட்டோம். என்னப்பா ஜோசியர் உங்களுக்கு டைம், அதாவது நேரம் சரியில்லைன்னு சொன்னாரே, இப்போ பரவாயில்லையா? வேறு கடிகாரம் வாங்கி வச்சிட்டேன் சார், இப்போ நல்லா ஓடுது. போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவர் அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன்
தேட்டருக்கு அழைச்சின்னு போனாங்க. அவருடைய நண்பர் வந்து வெளியில் உட்காண்ட்ருந்தார், வெயிட் பண்ணியிருந்தார். இவர் ஆப்ரேஷன் தேட்டர் கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே திருப்பி வெளியில் வேகமாக ஓடி வந்துட்டார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை உள்ள நர்ஸு வந்து சொல்லிகிட்டு இருந்தா, இது மாதிரி வந்து இது சின்ன ஆப்ரேஷன் தான், பயப்பட வேணாம், ஒன்றும் இல்லை, எல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்துடும், நீங்கள் தைரியமாக இருங்க, எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது ஒரு நண்பர் கேட்குறாரு, நர்ஸு உங்களுக்கு நல்லது தானே சொல்கிறாரு, எதுக்காக நீங்கள் இதுக்காக வெளியில் ஓடி வரணும்னு. இல்லை நர்ஸு வந்து இந்த இதை எங்கிட்ட சொல்லலை, இந்த செய்ய போகிற டாக்டர்கிட்ட சொன்னான். ஆக்சுவலி ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு லேட்டாக வரான். உடனே டீச்சர் வந்து கோவமாகி ஏன்பா லேட்டாக வந்துருக்குறன்னு அவனை வெளில விட மாட்டேங்கிறாரு. நான் ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டு தான்ப்பா வரேன் அப்படின்னு. உடனே ஐயோ ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டியா, ஓகே ஓகே போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு ஹெட் மாஸ்டர் முதல்ல தெரியுமான்னு கேட்டாரு. நான் வந்தேன், அவர் எதுக்கு போயிட்டு இருந்தாரு பார்த்தேன், அதை சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு டாக்டர்கிட்ட போனார். டாக்டர்கிட்ட போய் சொல்கிறார், சார் ஜென்ரலாக எனக்கு ஆஃப்டர்நூனில் சரியாக தூக்கமே வர மாட்டேங்கிறது சார். என்ன பண்ணணும், ஒரு ஜன்னல் ஓரத்தில் போய் உட்காந்துக்கணும். ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வெளியில் இருந்து அந்த ப்ரீஸ் எல்லாம், கூல் ப்ரீஸ் எல்லாம் உள்ளே வரணும். அந்த மாதிரி நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி. இவர் சொன்னார், இல்லை சார் ஜன்னல் பக்கத்தில் போய் என்னால் உட்கார முடியாது அப்படின்னு. அங்கே தான் என்னுடைய மேனேஜர் ஆல்ரெடி உட்காந்துருக்காரே சார், நான் எப்படி சார் அங்கே போய் உட்கார முடியும்? ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய, கண்ணா இன்றைக்கி மண்டே ஸ்கூலுக்கு போகணும், நீ இன்னும் படுத்துன்னே இருக்கப்பா, எழுந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பையன் வந்து, அம்மா எனக்கு இன்றைக்கி ரொம்ப உடம்பு முடியல, ஸ்கூலுக்கு போக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கேட்டாங்க, ஏன் கண்ணா என்ன காரணம்? அதுக்கு அந்த பிள்ளை சொன்னார், இல்லைம்மா ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்க்கு என்னை கண்டா வெறுப்பாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னை கண்டா ஒரே பயமாக இருக்குது, ஸ்டாஃப் எல்லாம் என்னை ஒரு பெரிய புலியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, அதனால் எனக்கு அங்கே போகவே பிடிக்கலை. உடனே அந்த அம்மா, இல்லைப்பா ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது கண்ணா, கிளம்பிடு கண்ணா அப்படின்னு. உடனே அந்த பையன், அம்மா நான் அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது ஸ்கூல் போகாமல் இருக்கேன், எனக்கு லீவ் போட்டுறேனே. உடனே அம்மா, ஐயோ நீ போகாட்டா ஸ்கூல் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாதுப்பா, அப்புறம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலைனாக்கா உன்னுடைய இமேஜே கெட்டு போயிடும், பிகாஸ் யூ ஆர் த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொன்னாங்க. இது உங்களோட சொந்த அனுபவமாமா? நீங்களும் பிரின்சிபலாக தான் இருந்திருக்கீங்க. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.